20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா. நம்மளுடைய பாவத்தை விட்டு விலகி கர்த்தரிடத்துல மனம் திரும்பணும் அப்படின்னாலே கர்த்தருக்கு அது என்ன கொடுக்கும்? பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா. என்னுடைய மகன் என்னிடத்துல திரும்பி வந்துட்டான். இது பார்த்தோம் இல்லையா நம்ம கெட்ட குமாரன் கதை. அதுல என்ன ஆகுது? அந்த தகப்பனுக்கு ஒரே சந்தோஷம். துளைந்து போன மகன் திரும்ப வந்துட்டான்னு அந்த தகப்பனுடைய மைண்ட்ல வேற எதுவுமே இல்லை, என் மகன் திரும்ப கிடைச்சிட்டான் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷமோட தான் இருந்தது. அவன் என்ன பண்ணான், அவன் எப்பேற்பட்ட பாவ வாழ்க்கையில வாழ்ந்தான், அதெல்லாம் அந்த தகப்பன் யோசிக்கவே இல்லை. அவன் குமாரன் வந்துட்டான், திரும்பி வந்துட்டான் அவர் இடத்துல அப்படின்னு அந்த சந்தோஷம் மட்டும்தான் அந்த தகப்பனுக்கு இருந்தது. அதே போலதான் கர்த்தர் இன்றைக்கு நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு, அப்பா நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பரம தகப்பன் கிட்ட நம்ம திரும்பணும் அப்படின்னாக்கா, என்னுடைய மகன் என்னை தேடி வந்துட்டான், அவனுடைய பாவங்கள் எல்லாம் அவன் உணர்ந்துட்டான், அவன் என்னை தேடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன